ஈக்குலிபிரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான். பட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஈக்குலிபிரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ப்ராப்ளம். ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் வந்து நான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the following concentration were obtained for the formation of ammonia. ஓகே, அம்மோனியா வந்து ப்ரூவ் பண்றாங்க from N2 and hydrogen. ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்றாங்கன்னா அம்மோனியா வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்றாங்க. அப்புறம் ஈக்குலிபிரியம் மட் வந்து 500 கெல்வின். அப்போ 500 கெல்வின்ல அது வந்து ஈக்குலிபிரியத்தை வந்து நமக்கு வந்து அட்டைன் பண்ணுது. அப்போ நைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, அம்மோனியாவோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கால்குலேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நமக்கு வந்து நிறையா இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா 12th சொல்யூஷன் சாப்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குலிபிரியத்தில் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நமக்கு நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிவன் டேட்டா எழுதிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் பெட்டராக வந்து இருக்கும். ஓகே, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா N2 ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ N2 ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.5 × 10⁻²² மோல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா H2 ஓட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 3.0 × 10⁻² மோல். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா அம்மோனியா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னன்னா 1.2 × 10⁻² மோலாரிட்டி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் பாக்கெட் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து மீனிங் ஆக்டிவ் மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து எத்தனை மாலிகுல் இன்வால்வ் ஆகுதோ அதோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்கொயர் பாக்கெட் போட்டாலே அது வந்து கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அம்மோனியா வந்து ஃபார்மேஷனுக்கான ரியாக்ஷன் வந்து நீங்க வந்து எழுதணும். அப்போ அம்மோனியா நமக்கு வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. N2வும் ஹைட்ரஜனும் நமக்கு கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இது ஈக்குலிபிரியம் இல்லையா? அப்போ ஈக்குலிபிரியம் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஆரோ வந்து நம்ம வந்து போடணும். அது பார்த்தீங்கன்னா அம்மோனியா NH3. அப்போ ஈக்குலிபிரியம்னா நமக்கு என்ன மீனிங்? ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக மாறுது, ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ரியாக்டண்டாக மாறுது. அப்போ டபுள் சைடு நமக்கு வந்து ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இது நமக்கு வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வந்து 2 ஆட் பண்ணணும், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்? 3 வந்து ஆட் பண்ணணும். அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. இது நமக்கு வந்து ஈக்குலிபிரியத்தில் வந்து இருக்குது. ஈக்குலிபிரியத்தில் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக மாறுது, ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ரியாக்டண்டாக மாறுது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பீடில் வந்து நம்ம நடந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு மாலிகூல் ஒரு ரியாக்டன்ட் அதாவது ஒரு செட் ஆஃப் ரியாக்டர் வந்து ப்ராடக்டாக மாறுச்சுன்னா ஒரு ப்ராடக்ட் நமக்கு என்ன பண்ணா ரியாக்டண்டாக வந்து மாறும். அப்போ ஈக்குவல் ஸ்பீடில் வந்து நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் ஈக்குலிபிரியம். அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணா கேசின்னு வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ கேசி வந்து இங்கே நமக்கு கேசி நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ஓகே, அப்போ இங்கே ப்ராடக்ட் நமக்கு என்ன இருக்குது? அம்மோனியா வந்து இருக்குது. அப்போ அம்மோனியாவோட கான்சன்ட்ரேஷன் இங்கே நம்ம என்ன பண்ணோம்? பவர் 2 வந்து போடணும். ஏன்னா இது வந்து 2 மோல்ஸ்க்கானது. அப்போ 2 மோல்ஸ் இங்கே இன்வால்வ் ஆகுதுனால நம்ம என்ன பண்ணணும்? 2 வந்து போடணும். டிவைட் பை ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன். அப்போ ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னது? N2 ஓட கான்சன்ட்ரேஷன் அண்ட் வந்து என்ன பண்ணணும்? ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் த ஹோல் பவர் 3 வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து ஃபார்முலா. கேசி கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா. கேசிக்கு நமக்கு ஜென்ரலாக என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் தான். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அம்மோனியா வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த அம்மோனியாவோட கான்சன்ட்ரேஷன்? 1.2 × 10⁻² த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா நம்ம வந்து மேலே பவர் என்ன பண்ணணும்? 2 வந்து போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க? நைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன். அப்போ நைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன சொல்றாங்க? 1.5 × 10⁻² வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 3.0 × 10⁻² வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. த ஹோல் பவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இந்த வேல்யூலாம் இதெல்லாம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணா we will get that answer. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நியூமரேட்டர்ல 1.2 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? 1.2 வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வருது? 1.2 × 1.2 போட்டிங்கன்னா 1.44 வந்து வருது இல்லையா? அப்போ 1.44 × 10⁻³ வந்து நம்ம வந்து -4. அப்போ நியூமரேட்டர் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்குது? 1.5 × 10⁻² இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3, இங்கே 2 கிடையாது, இங்கே நமக்கு என்ன 3 இல்லையா? அம்மோனியா வந்து நமக்கு வந்து 3 மாலிகுல்ஸ் இருக்கனால நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வந்து நமக்கு வந்து 3 வந்து போடணும். அப்போ நம்ம 3 வந்து 3 கியூப் வந்து பண்ணால் நமக்கு என்ன இருக்கும்? 3 3s are 9, 9 3s are 27 இல்லையா? அப்போ 27 × 10⁻³ வந்து பார்த்தீங்கன்னா -6 வந்து நமக்கு வரும். அப்போ 1.44 × 10⁻⁻4 டிவைட் பை 27 1.5 மல்டிபிள் பண்ணும். 27 × 1.5 which is equal to 40.5. ஓகே,
அப்போ 40.5 into 10 to the power of வந்து பார்த்தீங்கன்னா minus 8. அப்போ which is equal to 1.44 divided by 40.5. அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.0356 வந்து பார்த்தோம் 56 into 10 to the power of நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து நமக்கு வந்து வருது. இந்த 10 to the power of minus 8 மேலே போகும்போது plus 8 மாறும். அப்போ 10 to the power of 4 வந்து வருது இல்லையா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம் 3.56 into 10 to the power of 2 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ கேசியோட வேல்யூ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3.56 into 10 to the power of 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே.